டாக் ஷெல்டருக்கு வந்து ஃபென்சிங் போடணும். அங்கேருந்து நாய்க்குட்டிகள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்ததும் பின்னாடியே ஓடி வராங்க. துரத்தி விட்டாலும் என்னால் வந்து அவங்கள சமாளிக்க முடியல. வழியில் இருக்கிற கோவிந்தா பாப்பா வேற நேத்தே வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டாரு. அவர் எப்பவும் வார்த்தையை விட்டுருவார் தான். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னு ஒரு சிலருக்குலாம் ரீசன் தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். அவங்க ஏதோ பேசிட்டே இருந்தாங்க, காதில் வாங்காமல் போகிறேன், இன்னும் ஒரு நாளைக்கு அடிக்க போகிறேன், பார்த்துக்க, அடித்தாதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபென்சிங் போடணும், அதுக்கு வந்து காசு வேணும், உங்கள் உதவியும் எனக்கு வேணும். சில சமயம் வந்து அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து என்னை கஷ்டப்படுத்தினாலும் சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் கோவத்தில் நானும் கூட திட்டுவேன். பட் ஆனால் இப்போல்லாம் வந்து யாரையும் திட்டுறதுலாம் இல்லை. ஏன்னா நான் வந்து நாய்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவெடுக்கும்போது நாய்கள் செய்கிற எல்லா சேட்டைகளும் வந்து என்னோட தலையில் தான் விடியும். அது வந்து விஸ்வா ஏற்கனவே என்கிட்ட சொன்னான். நீங்கள் நாய்களை கைகளை எடுத்தீங்கன்னா அக்கத்து வீட்டு சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் ப்ராப்பராக ஃபென்சிங்லாம் போட்டு இது பண்ண முடியல. என்னோட நோக்கம் என்னென்னா, நம்முடைய இதயம் வந்து எல்லா உயிர்களுக்காகவும் துடிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புக்காக மட்டும் துடிக்காமல் எல்லா உயிரினங்களுக்காகவும் நம்முடைய இதயம் வந்து துடிக்கணும். நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கருணையும் இரக்கமும் இருக்கணும். கூடுமான வரைக்கும் எல்லா ஜீவன்களும் வந்து சேஃபாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து மனிதனால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வருமா? உங்கள் எல்லாருடைய கையும் சேர்ந்து எனக்காக உழைச்சாதான் இதில் வந்து நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். நாய்கள் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு உயிர் தான். காட்டில் இருந்த உயிரை வந்து நான் மனிதனை நம்பி வாழ்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு எல்லாருக்குமே நாய் பிடிக்குது. நாய் பிடிக்கல, நாய் தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் மற்ற நாய்களை வந்து கொஞ்சம் வெறுக்கவும் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் எல்லா நாய்களும் நம்முடைய நாட்டு நாய்கள் தான். அப்படி நம்ம தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், நாம் தான் அவங்கள பழக்கணும், நாம் தான் அவங்கள வந்து வெறி பிடிக்காம மற்ற வியாதிகள் வராமல் காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. எனக்கு அந்த இடத்துல திரும்ப கோழி வளர்க்கலாம். கோழி, ஆடு, மாடு எல்லாமே வளர்க்கணும். அதுவும் நாய்கள் கூட இணைந்து வளர்க்கணும். அப்போ தான் வந்து நாய்கள் வந்து மற்ற உயிரினங்களோட பழகுவாங்க, ஸ்நேகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு உங்கள் உதவியும் தேவை. உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான்.